ஓம் நமச்சிவாயா. உலகத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னத்த பார்க்க போறோம் அப்படின்னம்னா, 2026 தை திருநாள், பொங்கல் திருநாள் இந்த வருடம் எப்படி இருக்கும்? எப்போது பொங்கல் வைக்கலாம்? அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் பார்க்க போறோம். ஏன்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. எந்த நேரத்தில பொங்கல் வைக்கிறது? எப்படி வைக்கிறது? என்ன ஏதுன்னு தெரியாம ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு 2026 சரிங்களா? 2026 எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் அந்த காலத்துல விவசாயம் தான் அதிகமா இது பண்ணனால, சூரியனை அடிப்படையா வச்சு தான் இந்த உலகமே இயங்குது. அந்த எனர்ஜி. ஏன்னா, உலகத்துல உள்ள அனைத்து உயிர்களுக்கும் என்ன தேவை அப்படின்னா, சூரியன் தான் தேவை. சூரியனோட எனர்ஜிய வச்சு தான் நம்ம எல்லாருமே செயல்பட்டுட்டு இருக்கோம். ஏன்னா, இந்த தை திருநாள் பார்த்தீங்க அப்படின்னா, உத்தராயணம், தட்சிணாயனம் அப்படிங்கிற ஒரு 2 கான்செப்ட்ல தான் இயங்குது. அதாவது ராசி கட்டத்தின் அடிப்படையில காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான மகர ராசியில சூரியன் புறப்பட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி வரைக்கும் போயிருவாரு. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா உத்தராயணம். கடக ராசியிலேருந்து மகர ராசிக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூரியன் மகர ராசியிலேருந்து புறப்படக்கூடிய காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர் திருநாளா பொங்கல் திருநாளா கொண்டாடுறோம். ஜனவரி மாசம் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை. சரிங்களா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு ஏற்ப நம்ம பழைய பொருட்கள் எல்லாம் எல்லாத்தையும் எரிச்சிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இந்த வருஷமாவது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம இயங்கக்கூடிய ஒரு நாள். அடுத்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 15ஆம் தேதி தை பொங்கல். இதுதான் பாத்தீங்கன்னா சூரிய பொங்கல் அப்படிம்பாங்க. தை திருநாள்ல காலையில சூரிய வெளிச்சம், அதாவது சூரிய ஒளி வரக்கூடிய ஒரு நேரத்துல நமக்கு எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்துல வைக்கக்கூடிய ஒரு பொங்கல் தான் சூரிய பொங்கல். ஒரு சில ஊர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈவினிங் மாலை நேரத்துல வைப்பாங்க. சூரியன் உதிக்கக்கூடிய நேரம், இல்லைன்னா சூரியன் மறையக்கூடிய நேரம். இந்த 2 நேரத்துல பொங்கல் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஓகே. இந்த நாள்ல எந்த விஷயத்த தவிர்க்கலாம்? எந்த நேரத்துல பொங்கல் வைக்கலாம்? அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். 2டே விஷயம் தான். ரொம்ப சிம்பிள். காலையில 6 மணி முதல் 7:30 மணிக்குள்ள யமகண்டம் வரும். இந்த நேரத்த சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க. ஒண்ணு பொங்கல் வைக்கிறேன்னா, காலையிலே பொங்கல் வச்சிருங்க. அப்படி இல்ல அப்படின்னா பார்த்தீங்கன்னா 7:30க்கு மேல காலையில நீங்க பொங்கல் வைக்கலாம். அடுத்து இன்னொரு நேரம் பார்த்தீங்கன்னா ராகு காலம். மதியம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். இந்த 2 நேரத்த தவிர்த்து ராகு கால நேரத்தையும், யமகண்ட நேரத்தையும் தவிர்த்துட்டு நீங்க மத்த எல்லா நேரத்திலயும் நீங்க வைக்கலாம். சரிங்களா? இதுதான் சூரிய பொங்கலுக்கு உண்டான நேர காலங்கள். இந்த சூரிய பொங்கல் வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சொல்லிட்டேன். சூரியன் எனர்ஜி தரக்கூடியது. உழவன் பார்த்தீங்கன்னா உழைக்கக்கூடிய ஒரு நாட்கள். அந்த நாட்கள்ல நம்ம விவசாயத்துக்கும் சரி, நீர்நிலைகளுக்கும் சரி, ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய நிமித்தமாக தான் நம்ம இந்த பொங்கல் வைக்கிறோம். கடவுளை யாராவது கண்ணுக்கு பார்த்திருப்போமா? நேரா பார்த்திருப்போமான்னா யாருக்கும் தெரியாது. கரெக்ட்டுங்களா? கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கடவுள் யாருன்னா சூரிய பகவான் மட்டும்தான். அதனால தான் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான கடவுளா வழிபட்டு, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, பொங்கல் வச்சு நம்ம என்ன பண்றோம்? ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளா கொண்டாடிட்டு இருக்கோம். அதே நேரத்துல நம்ம கூட இருக்கக்கூடிய மாடு, ஆடு மற்ற விஷயங்கள், விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய அனைத்து விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, வழிபடக்கூடிய ஒரு நிமித்தமா ஏன்னா, மனுஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா செயல்படல. அவன் கூட சேர்ந்து உழவு உழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னா, மாடு, எருது அதுவும் பார்த்தீங்கன்னா, மிக சிறப்பா அவ கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த கால்நடைகளுக்கு, மாடுகளுக்கு மரியாதை செலுத்தும் நிமித்தமாக இந்த மாட்டு பொங்கல் வைக்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, கிராமத்துல மாலை நேரத்துல, அதாவது ஈவினிங்ல பொங்கல் வச்சுட்டு, நைட்ல தான் மாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? பொங்கலோ பொங்கல், கோவிந்தா பொங்கல். அதாவது கோவிந்தனுக்கு, அதாவது கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? மாட்டுக்கு வந்து சோறு ஊட்டுவாங்க. இந்தா அரப்பு, இந்தா தண்ணி, இந்தா எண்ணெய், இந்தா மஞ்சள், இந்தா ஒண்ணு 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 ஒண்ணுன்னு சொல்லி ஊட்டி விடுவாங்க. இது கிராமத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு சிறப்பா உங்களுக்கு தெரியும்.
ஒருவேளை இல்லைன்னா கிராமத்துல உள்ள இளைஞர்களுக்கோ இல்ல கிராமத்துல உள்ள மக்கள்கிட்ட கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா மாடுக்கு ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நிமித்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாட்டுப் பொங்கல். ரைட். ஜனவரி மாசம் 17ஆம் தேதி என்னங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அதான் காணும் பொங்கல். முதல் நாள் சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சாச்சு. அடுத்த நாள் வந்து மாட்டுக்கு பொங்கல் வச்சாச்சு. 3வது நாள் தான் வீரம். மாடு அடக்குறது, மாடு புடிக்கிறது, மாட்டுக்கு வந்து நம்மளுடைய திறமைய வந்து காட்டணும். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, வீர விளையாட்டா வந்து பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு வந்து வச்சாங்க. சரிங்களா? பெரும்பாலான ஊர்கள்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா, எல்லா நாட்கள்லயும் வைக்கிறாங்க. அதாவது தை மாசம் ஆரம்பிச்சதுலேருந்து ஜனவரிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா, ஏப்ரல், மே வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஜல்லிக்கட்டு வைக்கிறாங்க. இதுதான் ஒவ்வொரு கிராமத்திலயும் ஜல்லிக்கட்டோட திருநாள். அதாவது சின்ன சின்ன கிராமங்கள்ல அன்னைக்கு புத்தாடை உடுத்திக்கிட்டு, சாமியெல்லாம் கும்பிட்டு, ஊர்ல உள்ளவங்க அனைத்து ஜாதியினரும் கிராமத்துல இணையக்கூடிய ஒரே ஒரு இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த காணும் பொங்கல்ல கோவில்ல வந்து எல்லாரும் நல்லா வழிபட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டெல்லாம் அவுத்து விடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் கட்டுத்தரையிலேருந்து அவுத்து விட்டு ஃப்ரீயா இரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவுத்து விட்டுட்டு, மாடெல்லாம் ஃப்ரீயா மேய விட்டுட்டு, திரும்பி ஈவினிங் போல மாட்ட கொண்டு வந்து கட்டிருவாங்க. இதுதான். அதாவது காலத்தின் சுழற்சி. அது 1. நமக்கு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி தர்றாரு. 2. உழவனுக்காக, உழவு செய்யக்கூடிய மக்களுக்காக, விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்காக உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகை தான் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை. இந்த பண்டிகையில நான் சொன்ன இந்த 2 நேரத்த தவிர்த்து, நீங்க மத்த நேரத்துல தாராளமா பொங்கல் வைக்கலாம். அதனால மத்தவங்க யார் எது சொன்னாலும், நீங்க அத பத்தி நம்பிக்கைப்பட வேணாம். நீங்க தாராளமா பொங்கல் வச்சு சிறப்பா வழிபட வேணும்னு கேட்டுக்கிட்டு, இந்த தை திருநாள் ஊர்ல உள்ள எல்லாருக்கும், உலகத்துல உள்ள எல்லாருக்கும் நல்ல நாளா அமையணும்னு கேட்டுக்கிட்டு, எந்தவித தீய செயல்களிலும் ஈடுபடாமல் மக்கள் அனைவரும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் விஜயகுமார், திருச்சி, துவாக்குடி, ஸ்ரீகுரு ஜோதிட அகாடமி மற்றும் ஸ்ரீகுரு திருமண தகவல் மையம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.